ஹலோ ஆல் வணக்கம். SA 20 வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. பீடா சொன்ன மாதிரியே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே சொன்னோம். ஃபர்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ப்ரீ டோர்னமெண்ட் சொன்னாலும் நீங்க வந்து மாத்திட்டீங்க. உங்களுடைய எட்ஜை ஃபைனலுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி நானும் வந்து சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களோட ஐ ஃபுல்லி அக்ரீட் ஆன் தட் பிக். அதே மாதிரி சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த வின்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றத விட நீங்க சொல்றதுதான் கணக்கு. நீங்க சொன்ன உடனே தான் நான் சொன்னேன், சரி கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இல்ல சார், நான் தான் சொல்றேனே, மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் மெனி குளோபல் லீக்ஸ், அந்த மொமெண்டம் வந்து அந்த நீங்க முதல்லயே நம்ம சொல்றோம், இது காமெடிக்கா சொல்ல சீரியஸா சொல்றோம். அந்த ஓட்டப்பந்தயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றன்றது கணக்கு கிடையாது. அவங்க நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஜேஎஸ்கேவோட தோத்தாங்க பாருங்க, அந்த 200 ரன் டிஃபெண்ட் பண்ணாம. அது அவங்களுக்கு என்னன்னா, தேவர் ட்ரைங் டு கிவ் சான்சஸ் டு அதர்ஸ். இது வந்து டூர் கிடையாது, கொடைக்கானலோ ஊட்டியோ. முதல்ல வந்து பஞ்சி ஜம்பிங் அதெல்லாம் நான் போறேன்னு சொல்றதுக்கு, நீங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வரீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டீம்ல இருந்தேன்னா, 40 நாள் எல்லாரும் கமிட்டடா அந்த டீமுக்கு வராங்க அப்படின்னா, இதுல பிரேக் கொடுக்கறது, இன்னொருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்கறது, திஸ் இஸ் நாட் கோயிங் டு வின் அ டோர்னமெண்ட் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஜேஎஸ்கேவோட அவங்க ஜெயிச்சாலும் ஜேஎஸ்கே வந்து ரொம்ப சுமாரா ஆடினாங்க. அது எப்படி நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம், எதனால அவங்க தோத்தாங்க அப்படின்றதுனால ஒரு ஹைடிங் கொடுத்தாங்க. இதுல குவாலிஃபயர் ஒன்ல சேம் வென்யூல பேட்டிங் ஆடி 157 அடிச்சு ஒரு ஹைடிங் கொடுத்தாங்க. இன்னொன்னு, அந்த பிக்சர் ரீட் பண்றது அப்படின்றது ஒரே ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னோம். தட் ஹாஸ் டு பி ஆஸ்டன் ஹேக்கர் இன் பிளேஸ் ஆஃப் டாயின் பிரிட்டோரியஸ். ஏன்னா இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற போலர்ஸ் யாருக்குமே கிடையாது. அங்க பாருங்க, டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸ் யாரு டோர்னமெண்ட்ல? மார்க்கோ யான்சன், டேனியல் ஒரல், ஒட்டீனில் பாட்மேன். 3 பேரும் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. இங்க யார் இருக்காங்க? ஒன்லி கேஷவ் மகாராஜ் தான் இருக்காரு. அதே மாதிரி நம்பர் 7 டாயின் பிரிட்டோரியஸ். நேத்து ஒரு 28 ரன் அடிச்சாரு, கணக்கில்லாத 28 ரன். அவர் வரும்போதே 15 ரன் தேவையா இருந்தது. இப்ப நீங்க இந்த கண்டிஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணி தைரியமா பேட்டிங் பண்ணாங்க. தட் வாஸ் அ ரைட் டெசிஷன். ஏன்னா பிகாஸ் வி செட் திஸ் கிரவுண்ட் ஹஸ் நெவர் சீன் 200+ சேஸ் அப்படிங்கும்போது, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have lost 8 wickets inside 8 overs, 9 out of 20 times. அதை பியூட்டிஃபுல்லா நல்லிஃபை பண்ணாங்க. 78 for 1 எக்ஸ்ட்ராடனரி ஆனாங்க. டீம் பேட்டிங் செகண்ட் have got 50+ பார்ட்னர்ஷிப் for the first wicket, 9 out of 20 times. DHG 7 for 3 and 3.4 overs, game over. Team batting first scores 170 on average if they don't lose more than 1 wicket inside power play. Sunrisers Eastern Cape 55 for 1. இன்னொன்னு நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்கோம், டீம் should score more runs than the other from 11 to 15 have won 16 out of 19 times before this. Sunrisers Eastern Cape பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் 45 for 1 குவாலிஃபயர் ஒன்ல, டிஎஸ்ஜி 39 for 2, சன்ரைசர்ஸ் 1. அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் 38 for 2, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 37 for 4. அதனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்ஸ் வந்து மாறாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, we have been critical saying that Faf opening the bowling with Moeen Ali in Wanderers. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, மனசாட்சியே இல்லாம முதல் ஓவர் ஜான் ஸ்மட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது இப்ப எப்படி எல்லாருமே ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, என்ன 8 ரன் பீடாங்க அவர் நீங்க. தப்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். ஆனா அந்த ஓவர்ல 8 ரன் நம்ம தான் கொடுத்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஜான் ஸ்மட்ஸ் கொடுத்தாரு பாருங்களேன். அதுவும் எப்படி உங்களுக்கு, எனக்கு விஷயம் புரியாத ஒரு இது. ஒரு பக்கம் மலானு, ஒரு பக்கம் வந்துட்டு ஜோர்டான் எர்மன் இருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, 9 ரன் தானே போச்சு, ஏன் வந்து இதை சொல்றீங்க? 9 ரன் கணக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல எப்படி நீங்க அஸ் போலிங் யூனிட் யூஆர் கோயிங் டு கிரியேட் இம்பாக்ட். அந்த ஒரு ஓவர் போயிடுறது ஹார்ட் நியூ பால்ல, அலோவிங் த பேட்ஸ்மேன் டு செட்டில் டவுன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த மாதிரியான ஐடியான்னு தெரியல. அதே மாதிரி ஜான் ஸ்மட்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ரீஸ்டாப்லையும் சரி, நவீன உள்ளக்கும் சரி, ரன் கொடுக்கலன்னு தேவர் பெட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தி ட்ரஸ்டட் ஜூனியர் டாலா, அன்பார்ச்சுனேட்லி மேபி இந்த எபிசோடு பார்த்திருக்கலாம். நீங்க வந்து விக்கெட் விழுன்னு சொன்னதுனால நீங்க சொல்றதை கேட்டு அவரு போலிங் கொடுத்துருக்கலாமா என்னன்னு எனக்கு மைனஸ் தெரியல. 4 ஓவர் 48, அட்லீஸ்ட் ஒரு 18 ரன் ஆகும் அடிச்சு சார், அந்த மைனஸ் சரி பண்ணாரு. ஆகும் சார். எல்லா டைமும் நீங்க சொல்றது 7 out of 10 நீங்க கரெக்டா இருக்கீங்க, ஃபைன். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த பேனிக் பட்டன். இப்ப நீங்க 200 சேஸ் பண்ணும்போது பேனிக் பட்டனை அழுத்தவே கூடாது. நீங்க ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த அல்கோரிதம், இந்த ஓகே ஃபர்ஸ்ட் 6 overs எவ்வளவு இருக்கணும், 10 overs எவ்வளவு இருக்கணும், 15 overs எவ்வளவு இருக்கணும்னு இந்த இன்டர்வல்ல the moment the chase goes more than 190, that is the first thing I will do in the dugout. கோச்சுக்கு கொடுத்துருவேன்,
6 ஓவர்ல இவ்வளவு இருக்கணும், 10 ஓவர்ல இவ்வளவு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ஃபுல்லா எவ்வளவு நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ப்ரோ 10 ஓவர்ஸ்ல அவ்வளவு பெருசா அவங்க பின்னாடி இல்ல, பின்னாடி இருந்தாங்க, அவ்வளவு பெருசா பின்னாடி இல்ல. இந்த 11 to 15 இந்த ஆக்சிலரேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு எல்லா மேட்சுமே வந்து கிளாஸ் அடிக்க முடியுமா? நீங்க முதல்லயே வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுத்தீங்க. ரொம்ப பின்னாடி இறக்குறாங்க கிளாசனர். அவர் வரும்போது மோஸ்ட் ஜோபர்க் மேட்சே நான் சொல்றேன், மேட்ச் போயிடுச்சு அவர் வரும்போது. அவர் ஒருத்தரை ஆமா ஆமா. எடுத்திருந்தாங்கன்னா ஜோபர்க் ஆடி இருப்பாங்க ஃபைனல்ஸ். அப்படிங்கும்போது there is too much of dependence on Klaasen. குவிண்டன் டிகாக் நான் என்ன பாக்குறேன்னா, இந்த வேர்ல்டு கப்ல பார்த்த டிகாக்க நான் பார்க்கல, பேட்ல படமாட்டேங்குது. காம்படிஷன் இஸ் ஹெவி. தெர் இஸ் a good chance he might even miss out on T20 World Cup berth. Considering Britske is performing, Rickleton is performing, they always also got a spare wicket keeper class. போது என்ன வேணாலும் நடக்கும். Honestly speaking, we put our money on Durban Super Giants before the start of the tournament, but the way the tournament panned out, the way these guys peaked SCC, it was a easy choice. ஏன்னா இந்த 3 பிரேக்கப்பும் கொடுத்தேன். 3 பிரேக்கப்லையும் they were well ahead and they were coached by a wonderful coaching staff, the best coaching staff in the competition. They deserve to win, honestly speaking. சூப்பர். ஆனால் இதை ஏன் அவங்களால ஐபிஎல் ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? as a franchise சப்போர்ட் பண்ணாரு. தே ஹேவ் சிமிலர் கோர். மார்க்கோ அங்கேயும் இருக்காரு. ஏன் ஐபிஎல் சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரஜினிகாந்த் ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு நல்லா டீம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏன் ஐபிஎல்ல பண்றாங்க? ஒண்ணு த்ரீஷா இல்லைன்னா நயன்தாரா தான். த்ரீஷா இல்லைன்னா நயன்தாரான்னு எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோ ரெண்டுமே இல்லாம போயிடும். இப்ப உங்களுக்கு மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, திரிபாட்டி இருக்கும்போது அவ்வளவு கோடி கொடுத்து ஹெட் எடுத்துட்டு வந்து வேரியில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுருக்கீங்க. ஒண்ணு. மார்க்கோ ஆன்சன் கைய சுத்தினாலே விக்கெட் விழுது. நீங்க நான் விட்டா அவரை நீங்க எடுக்கிறீங்க ஃபேண்டசியில, அந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறாரு. அவர் இருக்கும்போது 20 கோடி கொடுத்து கமின்ஸ் எடுத்திருக்காங்க. 2 தடவை டைட்டில் ஜெயிச்சிருக்காரு மார்க்ராமா. அவர் இருக்கும்போது கமின்ஸ் எடுத்து கமின்ஸ் எக்ஸ்பெக்டட் டு அனௌன்ஸ் அஸ் கேப்டன். சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க? த்ரீஷா இருக்கும்போது தேவையில்லாம நயன்தாராவையும் ட்ரை பண்றீங்க. அது கஷ்டம். இப்போ ஏன் உங்களுக்கு திரிஷா என்னன்னா இருக்கும் நயன்தாரா ட்ரை பண்ணக்கூடாதா? இல்ல ஒர்க் ரெண்டு அவுட் நல்ல ஆகும் பிளேயர் சார். இருந்தா நல்லதானே? இப்ப 2 ஸ்டார்ஸ் திரிஷா நயன்தாரா நம்ம மீன் பண்றது 2 பிக் ஸ்டார்ஸ். சோ 2 ஸ்டார்ஸ் ஆர் குட் ஃபார் த டீம் தானே? ஏங்க 2 பேரோடய ஒர்க் பண்ணலாம். 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கஷ்டங்க. இவங்க அதான் பண்றாங்க. இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து 1.5 கோடி கொடுத்து வனிந்து ஹசரங்காவை எடுத்தாங்க. அவங்களோட வீக் லிங்கே ஸ்பின்னர்ஸ் இல்லாததுதான். வனிந்து ஹசரங்கா பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணாங்க. அவர் ரன்னும் அடிக்கிறார். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டிராவிஸ் செட்டை உக்காத்தி வைக்க மாட்டாங்க, ஹென்ரி கிளாசனை உக்காத்தி வைக்க மாட்டாங்க, 20 கோடி கொடுத்து எடுத்த கம்மின்ஸை உக்காத்தி வைக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பின் ட்ராக்னா யார் உட்காரணும்? மார்க்ராம் உட்காரணும். அப்படி மார்க்ராம் உட்காரலன்னா ஹெட் உட்காரணும். மார்க்கோ ஆன்சனுக்கு பெய்டு ஹாலிடே, அவருக்கு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கிடையாது. அப்படிங்கும் போது யூ ஆர் ஒன்லி ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள். நிறைய தடவை என்ன ஆகும், ரிசோர்சஸ் இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹெட்டுக்கு 2 மேட்ச் சான்ஸ் கொடுப்பீங்க. குவாலிட்டி பிளேயர் வரும். இப்போ உங்களுக்கு வந்து மயங்க் அகர்வால், திரிபாட்டி, அபிஷேக் சர்மா இல்லைன்னா ஹெட் வுட் ஆஃப் பிஞ்ச்ட் இன் பர்ஃபெக்ட்லி. இப்ப ஹெட் 2 மேட்ச் அடிக்கலன்னா அப்போ ஓப்பனிங் ஆடாத ஒரு ஆளை மேல தூக்கி போட்டு காம்பினேஷனை மாத்துவீங்க. ஹெட் டிராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்ராம மிடில் ஆர்டர்ல கொண்டு வருவீங்க. மார்க்ராம் திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அவருக்கு பதில வனிந்து ஹசரங்கா கொண்டு வருவீங்க. வனிந்து ஹசரங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, 2 ஃபாஸ்ட் பாலர் ஆடலாம். மார்க்கோ ஆன்சனி, பேட் கமின்ஸி ஆடுவீங்க. அதுக்காக தான் ப்ரிவியூ என்ன கொடுத்தேன், B² - 4AC/2A, அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ரூட். சோ உங்களுக்கு எப்படி இருக்கும் சார், ஒரு டீம் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா ஒரு 11 பேர் கோர் பிளேயிங் 11ல 4 பேருக்கு தான் இவன் தேர்வானா 11 மேட்ச் 14 மேட்ச் யோசிக்கிற அந்த 4 பேருக்கு தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா கோர் காம்பினேஷன் உடையாம உள்ள போவோம். இவங்க எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் பாருங்க, ஒன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓவர்சீஸ், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவரை நீங்க யாரோட ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, பிரச்சனை வரும். இன்னொன்னு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வனிந்து ஹசரங்கா, அவர் பெர்ஃபார்ம் பண்ணல என்ன பண்ணுவீங்க? இந்தியன் ஸ்பின்னர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. மார்க்ராம் பெர்ஃபார்ம் பண்ணல என்ன பண்ணுவீங்க? இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபாரினரை இந்தியனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா வேற இடத்துல கை வைக்கணும். அப்பதான் அந்த 4 ஃபாரினர் இது பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் பி அப்ளண்டி. இவங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 எடுக்கிறாங்க. அது ஒரு 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா செயிலிங் ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா நல்ல டீம் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 4 மேட்ச்ல 3 தோத்து அடி வாங்கினாங்கன்னா
திருப்பியும் பிரச்சனை தான் வரும். இங்கதான் வந்து அவங்க நல்ல டீம் எடுக்கலன்னு நான் சொல்ல ஆக்ஷன்ல, அவங்களே அவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் யூ அக்ரி வித் வாட் ஐம் சேயிங். Yeah, I'm fully on board with you on this. தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அந்தந்த ரோலுக்கு. அவங்க நிறைய ஆப்ஷன் எல்லாரும் அவங்க நீங்க சொல்றது என்னன்னா எல்லா ஸ்பாட்டுக்குமே ஒரு இந்தியன் ஆப்ஷன் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் கொண்டு வரோம். தே திங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே அவங்களுடைய பெரிய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த வாட்டி என்னன்னா தேவர் வெரி ஃபிளெக்சிபிள். எல்லா ஸ்பாட்டுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது இங்க SA20ல. அவங்க அதுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு இந்தியன் ஆப்ஷன் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் டிட்டர்மின் a lot of things for them. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி தட் மொமெண்டம் will carry them through. பட் எடுத்தோடனே அடி வாங்கிட்டாங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கனால போட்டு உழப்பிடும். அண்ட் அகைன் மார்க்கரம்க்கு எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் he was clueless. 2-3 தடவை டாஸ்லேயே சொன்னாரு ஏன் இவரை ட்ராப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப அவருக்கே தெரியாதுங்கிற மாதிரி he was helpless. ஸோ அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ரூம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு we don't know. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த டோர்னமெண்ட்ல ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் யாரு? அபெல் எக்ஸ்ட்ராடினரி, டேனியல் ஓரல் அவரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க வந்து ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒட்டினில் பாட்மேன் தான் நான் சொல்லுவேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா ஒரு சிலர் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஒட்டினில் பாட்மேன் பண்ணது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஜுரி அங்கங்க வந்தாரு, அவருக்கு இப்ப ஒரு குழந்தை வேற பிறந்தது, ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாரு. டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன். ஒரு மேட்ச் என்ன பண்ணாரு, லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு 13 ரன்னோ 14 ரன்னோ டிஃபெண்ட் பண்ணோம், அதை டிஃபெண்ட் பண்ணாரு. when he was given the ball in the power play, struck in power play. when he was given a chance to bowl in the death overs, he was economical and is also picking up wickets in death overs. போது இப்ப ஒரு சத்தமே இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு இப்ப ஈஸியா முடிச்சு கொடுத்தது வேலையை யாருன்னா ஒட்டினில் பாட்மேன் தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. கிளாசன் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ஃபார் மீ இவர் பண்ணதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் நம்பர் 1 அப்படின்னா ஒட்டினில் பாட்மேன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஸோ அந்த நோட் ஒரு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ஜேஎஸ்கே ஜெயிச்சிருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, பட் பரவாயில்ல, அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க எல்லாமே. ஆனால் ஸ்பாட் ஆன் நம்மளுடைய ப்ரீவியூஸ் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் சொன்ன 4 பேர் தான் அதே மாதிரி குவாலிஃபை ஆனாங்க. ஜெயிக்கிறதும் யாரு அப்படின்னு முதல்ல நீங்கள் சொன்னீங்க, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அப்புறம் கடைசியில் ஃபைனலுக்கு மாற்றணும், நீங்களும் மாற்றுறீங்க, நானும் அதே தான் சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா போச்சு. த என்டையர் ஜேர்னி ஆஃப் SA20 நல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வியூவர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஆன் தட் நோட், இந்த SA20 பற்றி உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? எக்ஸலன்ட். இப்போ டேனியல் வரல வந்து கேட்டாங்க கமெண்டேட்டர்ஸ், இந்த மாதிரி எப்படி ஃபீல் பண்ற இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அவர் ஆனஸ்டா எதையும் நேம் பண்ணாம, அவர் இது வரைக்கும் ஐபிஎல் ஆடல, அவர் என்ன சொன்னாரு, நான் ஆனதுலயே பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த டோர்னமெண்ட் தான் அப்படின்னு வந்து அவரு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குடோஸ் டு சன்ரைசர்ஸ். பர்ஸ் அடிக்காம இருந்திருக்கலாம், மற்றபடி எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்ட் தான். சார் நான் இன்னொன்னு சொல்றேன், ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஹோட்டல் செக்யூரிட்டிங்கிறது உங்களுக்கு எங்க இருக்கும்னா ஹோட்டல் பிரிமைசஸ் சுத்தி தான் நீங்க ஹோட்டல் செக்யூரிட்டி எதிர்பார்க்க முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு கேசவ மகாராஜும் அந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராமும் என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஏ லீகோ அந்த செக்யூரிட்டியோ cannot be accountable. ஹோட்டலுக்குள்ள இது நடக்குதா, ஓகே தென் புட் தெம் அக்கௌண்டபிள் போது எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் கோயிங் த்ரூ. நான் வேற ஒரு கத்தி வேற காமிச்சு நீங்க வீராசாமின்னு ஒரு பேர் வேற கொடுத்தீங்க போது யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வென் யூ ஆர் கமிங் ஃபார் பிளேஸ் லைக் திஸ் அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஒன்ட் பிளேம் எனி ஒன் ஃபார் திஸ். ஹோப் எவ்ரி ஒன் அக்செப்ட்ஸ். இப்போ அவங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தாங்களே, வீட்டுக்கு வந்தாங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஊபர் புக் பண்ணாங்க, அவங்க சேஃபா ஏறி போற வரைக்கும் நான் பார்த்தேன். அதே மாதிரி ட்ராக் பண்ணினே இருப்பேன் எங்க போறாங்க அப்படின்னு. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டக்குன்னு போலீஸ்ல சொல்ற மாதிரி இந்த மாதிரி திடீர்னு கான்டாக்ட் இல்லை அப்படின்னு. சோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். சோ திஸ் டோர்னமெண்ட் வில் ஒன்லி கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு வந்துட்டு ஐ ஹவ் டு சின்சியர்லி தேங்க் பிசிசிஐ ஓனர்ஸ். பிசிசிஐ ஓனர்ஸ் பாருங்க, இந்த SA20 ஓனர்ஸ், இந்தியன் ஓனர்ஸ். ஆனஸ்டா சொல்ற நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியலைங்க. இப்ப ஸ்டேஜ் 6 12 மணி நேரம் கரண்ட் போகுது சவுத் ஆப்பிரிக்கால. நிறைய பேருக்கு அந்த 12 மணி நேரம் கரண்ட் போகும்போது கூட டொமஸ்டிக் மேட்ச் நடக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து உங்களுக்கு ஒரு லைட் கூட எரியாதுங்கும் போது அதெல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஐபிஎல் ஓனர்ஸுக்கு ஒரு நான் கும்பிடு போடுறேன். சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் வில் ஆல்சோ கம் அப். பீப்புள் ஆல்சோ டேக் கிரிக்கெட் சீரியஸ்லி. தே நோ தட் தே
மேக் அ லைஃப் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கும் போது இட் இஸ் ஹார்ட் வார்மிங் ஃபார் மீ. ஹோப்ஃபுல்லி இப்ப நான் தான் சொல்றேன், இப்ப அடுத்த வருஷம் இப்போ மெயின் ஆக்ஷன் இருக்கா இல்ல ரிட்டன்ஷன் இருக்கான்னு தெரியல. ரிட்டன்ஷன் இருந்தா திரும்ப சன்ரைசர்ஸ் வில் பி a difficult team to beat. ஏன்னா அந்த கரெக்டான காம்பினேஷன் வச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் as a சப்போர்ட்டர் நான் சொல்றேன், கரெக்டா அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணி யாரை வச்சுக்கணும் எமோஷன்ஸ் ஓடாம கரெக்டா கொண்டு வந்து ஹோப்ஃபுல்லி they will turn it around also for மும்பை சிட்டி. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் நானு, இந்த மாதிரி நான் ஒரு எல்லா ஆர்மி சப்போர்ட்டர், பட் இப்ப மும்பை பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க, எம்ஐ நியூயார்க்கு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்ப குவாலிஃபயருக்கு போயிருக்காங்க இதுக்கு ஐஎல் லீக்ல. அப்படிங்கும்போது அவங்களோட ஒரே ஃபெயிலியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி வந்து SA-20 தான். அதை தவிர அவங்களும் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க, ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த கோட் பிரான்ச்சைசி. இப்ப மத்த பிரான்ச்சைசி எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி வெளில போயிட்டு பெருசா எதுவும் பண்ணல. நைட் ரைடர்ஸ் வந்து சிபிஎல் ஜெயிச்சாங்க, அவங்களும் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா இடத்துலயும் டீம் வச்சிருக்காங்க. 2008 ஒரு ஐபிஎல் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் மருந்து கூட பக்கமே போலங்கும் போது let us all accept that Mumbai is one of the best franchises that take their cricket very, very seriously, and hopefully they come back very strong, compete and hopefully get into playoffs. ஏன்னா அவங்கலாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கிரிக்கெட்டை வந்து மாத்திர ஒரு இவங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. I wish them also well. So the next one which we are going to entertain you, இதுக்கு மேல சஸ்பென்ஸ் உடைச்சு பிரயோஜனமே இல்ல. 3வது டெஸ்ட் உடலூர் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா? இல்ல இல்ல அது அந்த அந்த பர்மிஷன் இல்ல ப்ரோக்ராம் நடக்கும் போது அதை கொடுக்குற பர்மிஷன் உங்களுக்கு தான் இருக்கு. நான் அந்த ப்ரிவியூ வந்து ஹைப் பண்றேன். இப்போ அடுத்தது இந்தியா vs இங்கிலாந்து ப்ரிவியூ, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் கட்டாந்தரை ராஜ்கோட். Until we come back to entertain you for that episode, that's all we got from SA T20. Thanks a lot for your cooperation and support. Thanks a lot and bye bye.